அழகாக நான் ஒரு பிஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விக்டோரி கிக் ஆஃப்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 3 அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஃபுட்பால் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரிபிள் டீமன்ஸ் கிட்ட போயிட்டு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக வந்திருப்பான். ஆனால் அவனுங்க பார்த்தா டேய் நாங்கள் டென்னிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், குறுக்கால வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கடுப்பில் பேச இந்த திமிரெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம எரிக்காவை ஃபுட்பால் அடிச்சு விட்டுருப்பான். ஆனால் அவனுங்களே இவளுக்கு சோற ஓட்டுருப்பானுங்க, என்னடி திமிரு கட்டுற அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹீரோ குறுக்கால வந்து தடுத்துருவான் அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு. டே ஷோ நல்லா தானே இருக்கேன் இவனுங்களா? இல்லை வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க உங்களுடைய டென்னிஸ் ப்ராக்டிஸில் குறுக்கிட்டதுக்கு. நான் முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். தயவு செஞ்சு டென்னிஸ்லாம் விளையாடாதீங்க, அது ரொம்ப வேஸ்ட். ஃபுட்பால் தான் எப்பவுமே பெஸ்ட். அதெல்லாம் விட நீ வந்ததுக்கான காரணம் என்ன அதை சொல்ல. சரியான கோச் இல்லாம நாங்க வந்து திரும்ப அந்த டீம்ல எல்லாம் வந்து விளையாட மாட்டோம்டா. இப்பயே சொல்றோம். என்னடா கோட்டா கரெக்ட் தானே? இல்லப்பா நான் ஒரு புதிய டீமை கிரியேட் பண்ண போறோம், அதுக்கு நீங்க 3 பேர் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களையும் சேர்த்து தான் நாங்க ஒரு டீமை கிரியேட் பண்ண போறோம், அதுக்கு தான் வந்து கேட்கறதுக்கு வந்தோம். யாரு நீங்க 3 பேர், அப்புறம் நானே எரிக்கா இந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை குறைச்சி கேட்டு போடாதீங்க, இவ ரொம்ப நல்லா விளையாடுவான். இவ வசக்கால கேர்ள்ஸ் டீம்ல விளையாடி இருக்கா இதுக்கு முன்னாடி. ஒரு பொண்ணு கூட நாங்க விளையாடணுமா? அப்படியே அவன் நக்கல பேச. டேய் பொண்ணுன்னு குறைச்சி எடை போடாதீங்களா, இப்பதான் சொன்னேன். அவன் ரொம்ப நல்லா விளையாடுவான், என்னோட பெட்டரா விளையாடுவா இவன். அதனால நீங்க என்னோட டீம்ல ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் எங்களோட டீம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம நியூ டோக்கியோ எஃப்சி ரோசா ஃபிட்டர்ஸ் டீம் கூட நம்ம போயிட்டு மோதலாம். எதை வச்சு நீ சொல்றாங்க போயிட்டு விளையாடலான்னு நம்ம உள்ள விடுவாங்க ஃபர்ஸ்ட். ஏன் கவலைப்படுறீங்க? அதுல ஒரு தெரிஞ்ச ஆள் நம்ம கூட இருக்காங்க, அவங்க தான் ஷிமிஷோ மிசாக்கி. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு டீமா கிரியேட் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்றேன்னு. அவங்களா என்னத்துக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு யூத் டீம் இந்த இடத்துல உருவாக்கலாம். இவன் சொல்றது நல்ல பாயிண்ட் தான்ப்பா. நம்ம ரோசா டீம்ல இருக்க அவங்க டாப் பிளேயர்ஸ் கூட நம்ம விளையாட நம்ம இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்கலாம். கண்டிப்பா டாப் டீமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மைதான், வாங்க நீங்க அவங்க கூட சேலஞ்ச் பண்ணி விளையாடலாம். வேர்ல்டு லெவல் பிளேயர்ல அவங்க கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியுமா? வின் பண்ண முடியும்டா. ஏன்டா இப்படி தேங்குறீங்க? சரி வாங்க இதுக்கப்புறம் நம்ம 5 பேர் தயாரா இருப்போம். அப்புறம் எரிக்கோ இவங்களை பத்தி அறிமுகம் கொடுக்குறேன். இவன் தான் ஃபுரோஷியா கோட்டா, அப்புறம் இவன் ஃபுரோஷியா யோஜி, இவன் ஃபுரோஷியா ஓசா. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய பையன், நடு பையன், சின்ன பையன் சொல்றேன். ஏன்னா அப்பதான் அடையாளத்துக்கு கரெக்டா இருக்கும். இவனுக்கு 3 பேர் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்ப நடு பையனும் ஏண்டா நம்ம வெறும் 5 பேர் தான் இருக்கும், மிச்சம் 6 பேர் யார் யாரு? கவலைப்படாத, இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு தேவைப்படுற ஆளுங்க கிடைச்சிருவாங்க. இன்னும் 3 பேர் எனக்கு தெரியும், அவங்க தான் U3. அது 3U அவங்க 3Uவா? இவனுங்க யாருப்பா? இவனுங்க தான் உச்சிமுரா, யுமட்சோ அண்ட் யோகிஷிமா. இவனுங்க எல்லாருமே ஒரே மாதிரியான பேர் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறதுனால இவனுங்க 3 பேருக்கு 3Uன்னு வச்சிருக்கோம். என்ன அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க? வந்தது வந்து கண்டு கூட மாட்டானுங்க. அவனுங்க ஒரு போடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடு ஒன்று பார்த்தா ஒரு பாலை கிக் பண்ண, அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறானுங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு 3 பேரும் போயிட்டு அவனுக்கிட்ட பழக ஆரம்பிக்கிறானுங்க. என்னடா போயிட்டு பிரச்சனை பண்ண போறானுங்கடா? பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டானுங்க. இவனுங்க எல்லாம் தான் ஒன்னா சேர்ந்துட்டு வெளியே வந்துட்டானுங்க டீம் விட்டு. கண்டிப்பா இவங்க 2 கேங்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பானுங்க. சில எக்ஸாம்ஸ் காரணமா தான் இவனுங்க டீம் விட்டு நின்றுட்டானுங்க. ஆனா இருந்தாலுமே நீ இன்னும் நிறைய பேர் சேர்க்கணுமே. இவன் மேல பிரமாதமான ஆள்றா, ஈஸியா எல்லாருமே சேர்த்துறேன். ஆமா அவங்க 3 பேர் ஸ்மைல் பண்றதை பார்த்தா எல்லாரும் ரெடியா இருக்காங்க போல மேட்ச் விளையாடுறதுக்கு. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப முன்னாடி இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய டீம் ஆரம்பிக்குது. நம்ம எல்லாரும் ரோசா டீமுக்கு எதிர்த்து தான் சண்டை போட போறோமா? ஆமாண்டா, நம்ம எல்லாரும் யூத் டீம். அது ஓகே, அது வெறும் பார்க்க சிம்பிளா தான் இருக்கு. நமக்கு ஒரு பேர் தேவையாச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் கூட இல்ல. உண்மைதான். சரி ஓகே, நாளையில இருந்து நம்ம ஆஃப்டர்நூன் ஸ்கூல் முடிச்ச உடனே மெசாட்டி பார்க்ல வந்து ட்ரைனிங் எடுப்போம். ஏன்பா நம்ம டீமுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் பஸ். ஆமா அது யோசிக்கவே இல்லை. நம்ம ஒரு பிரமாதமான பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது எரிகோ பார்த்தா திடீர்னு டாண்டலியன் வைக்கிறான். டாண்டலியானா? இந்த ஃபிளவரை பாது நல்லதான் இருக்கு இந்த போஸ்டர். புதிய பிறப்பெடுக்கிறோம் இந்த இடத்துல நம்ம எல்லாரும், அதுதான் இதுக்கான அர்த்தம். ஒரு நல்ல யூத் டீம் இந்த இடத்துல உருவாக்கிடுச்சு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? எல்லாருமே அது பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றானுங்க. டாண்டலியன்றா இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் சொல்ல. அதுக்கப்புறம் மற்ற ஸ்கூலுக்கு வந்துட்டு எரிக்கவும் தன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிற ரீகா கிட்ட டீமுடைய பேரை சொன்னதுல அவன் சந்தோஷமாயிட்டு பேரே நல்லா இருக்கு, பிராக்டிஸ்ல பலமா பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா ஒருத்தருக்கு பொசிஷன் என்னன்னு சூஸ் பண்ணிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நல்லாவே விளையாடுறாங்க. இதுல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நல்லா சப்போர்ட் பண்ணி விளையாடி இருக்கேன். அப்ப அந்த ட்ரிபிள் ட்ரீமன்ஸ்ல சின்ன தம்பியா இருக்கிறவன் ஏன்பா உண்மையிலே சொல்ல போன எரிக்கோ நல்லா விளையாடுறப்பா. உண்மைதான், அவருடைய பிளேயிங் ஸ்டைல ரொம்ப நல்லா இருக்கு, கிக்கும் நல்லா இருக்கு. அப்புறம் நம்மளுடைய ஆளுங்களுடைய பொசிஷன் 1-2 லைட்ல நம்ம மாத்தினாலே போதும். இப்போதைக்கு இருக்கிற ஃபார்மேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. முக்கியமா நமக்கு ஒரு கோல் கீப்பர் கிடைச்சிட்டாலே போதும், மிச்சப்படி நல்லா தான் இருக்கும். அதுக்கு யாரை போடலன்னா ஓகே சக்கியமா நீ கோல் கீப்பரா? சரி நான் பாத்துக்கிறேன். ஓசோ நீ வந்து ஒரு மெயின் டிஃபெண்டரா இருக்க போற. ஷோ நீயும் டிஃபெண்ட் தான் பண்ண போற. பட் ஆனா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீ எல்லா விதமான விஷயங்களையும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். ஏன்னா நீ தான் பெஸ்டா ப்ரெடிக்ட் பண்ணுவ எல்லாத்துலயுமே. அதனால உன்னுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாமே எங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால நீ அந்த வேலையை எல்லாருக்கும் கூட போயிட்டு பண்ற. கண்டிப்பா எரிகோ அப்புறம் பெரிய தம்பியை பார்த்தா ஃபார்வர்ட்ல போட்டு மிச்ச பேர் எல்லாமே மிடில் ஃபீல்டர் வச்சிட்டு இருக்காங்க. நடு தம்பியா இருக்கிறவன் நல்லாவே பிளான் போட்டு எல்லாருக்குமே எந்த பொசிஷன் கரெக்டா இருக்கும்ன்றது கரெக்டா கால்குலேட் பண்ணி கொடுக்குறான். அந்த விஷயத்த எல்லாமே இன்னொரு பக்கம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எரிக்கா பார்த்தா இதுல சந்தோஷமா வருது, ரீகா பார்த்துட்டு இன்னுமா சந்தோஷமா வரா. இவங்க ஒன்னு பக்கம் சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது மாடி போயிட்டு சாகர் கப்ல போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சாப்பாடு டைம்ல வந்து கூப்பிடு. ஏன்டா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்புறமா நீ பேச மாட்டியா? சாப்பாடு டைம்ல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா? காது பிடிச்சி நோடுறாங்க ஹீரோ. அதுக்கப்புறம் கதறான், என்னது மிடில் ஸ்கூலர்ஸ் கூட நம்ம விளையாட போறோமா? அவனுங்களாம் 7th and 8th கிரேட்ஸ் வாங்கின பசங்கடா அவனுங்க. கரெக்ட் தான். சரி எத்தனை இருந்தாலும் நம்ம அதை பத்தி கவலைப்படுறது
பண்றதை விட்டுட்டு நம்ம மிகப்பெரிய மேட்சா இருக்கிற இப்போதைக்கு ரோசா டீம் கூட தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம அடல்ட்ஸ் கூட விளையாட போறோம். அவங்க எல்லாருமே வுமன்ஸ் தான். இன்னும் ஒரு வாரம் இருக்க மேட்சுக்கு அதுக்குள்ள நம்ம தயாராகணும். கரெக்ட் தான். அதுக்குள்ள நம்ம முடிஞ்சதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். முக்கியமா அவங்களுடைய முக்கியமான மேட்ச் நம்ம பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் நடு தம்பி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் அந்த மேட்ச் எல்லாம் போட்டு காமிக்கிறான். ரோசா அவங்க விளையாடுனது எல்லாமே வேர்ல்டு லெவல் பிளேயர் அவங்க விளையாடும் போது பார்த்தா எல்லாருமே அலற விட்டுருக்காங்க. அப்பயே என்னப்பா பிரமாதமா விளையாடுறாங்க. ஆனா இருந்தாலுமே அமெரிக்கன் ஃபீமேல் பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. நம்ம மிசாக்கியை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. இருந்தாலும் அவங்களுடைய மேட்சை பாருங்க. மிசாக்கி இருந்தாலுமே அமெரிக்கன்ஸுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற போல பார்த்தா அவ அதுல நல்லாவே விளையாடி இருக்கா. அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ண அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்துக்கிறீங்களா இந்த ஒரு மேட்ச்ல எப்படி விளையாடுறாங்களோ அது மாதிரி தான் நம்ம கூட விளையாடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம விளையாடணும். ஏன்னா சின்ன பசங்கன்றதை அவங்க குறைச்சி மதிப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அதுக்கேற்ற போல அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும். அதுக்கேற்ற போல அந்த மேட்ச் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க அடுத்த நாளே வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல எரிக்கா பார்த்தா லைட்டா பாஸ் பண்றதுக்கு ஸ்லோவா இருக்கான். பாஸ் பண்ணாடி கொஞ்சம் எங்க பாரு யோஜி உனக்கு பின்னாடி இருக்கான். அந்த ஒரு சமயத்துல நீ பால் ரிசீவ் பண்ணிட்டு பாஸ் பண்ணணும்னு நினைச்சினா பின்னாடி இருக்கவங்களை நீ கொஞ்சம் கவனிக்கணும். உன்னுடைய டீம்மேட்ஸ் எந்த இருக்காங்கிறது கவனி. அப்புறம் பின்னாடி இருக்க ஆப்பனன்ஸும் கவனி. ஏன்னா 2 பேர் இருக்க வித்தியாசம் வச்சு நீ யாருக்கு அனுப்ப போறன்ற ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுல ஆமா அவன் சொல்ற மாதிரி பண்ண அப்பதான் உன்னால விளையாட முடியும். என்னடா வெறுப்பத்திங்கடா இருக்கா உங்களை எல்லாரும் கொஞ்சம் சூற விடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் இன்னொரு பக்கம் வெறியோட விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் டீம் பிள்ளை எல்லாருமே நல்லா பண்ணா. ஹீரோ மட்டும் கொஞ்சம் நல்லாவே சொதப்புறான். ஏன்னா அவனுக்கு இன்னமும் நல்லா விளையாட வரல. ஏன்னா மன்னிச்சிரா மன்னிப்பு கேட்குது. இது டைம் கிடையாது. இது எல்லாமே வெறும் பிராக்டிஸ் தான். ஏன் சின்ன எவ்வா மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்காங்க. அதை நினைக்க கூடாது. நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். எரிக்கோ வா விளையாடலாம். அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல் பசங்க கூட இருக்க அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல பயங்கரமா நம்ம எரிக்கோ நல்லா விளையாட ஆரம்பிக்கிறான். பிராக்டிஸ் மேட்ச் ரொம்ப பிரமாதமா விளையாடுறாங்க. இப்படியாப்பட்ட பெரிய பசங்க கூடயே நல்லா விளையாடுறாங்க. நம்ம பாருங்க பெரிய பசங்களே திணறானுங்க. என்ன இப்படி விளையாடுறாங்க இந்த பசங்க. இப்படியே தொடச்சலாம் பாருங்க. கோல போட்டுட்டே இருக்கேன். மிடில் கோல்ஸ் ஈஸியா தோக்கடிக்கிறாங்க அவங்க. நீ உண்மையில பிரமாதம்டா. எல்லாருமே நல்லா விளையாடி இருக்கோம். இப்போ இந்த பிராக்டிஸ் மேட்ச் முடிஞ்சிச்சு. அடுத்தது அந்த ரோசா டீம் கூட தான். அங்க கண்டிப்பா நம்ம இதே மாதிரி நல்லா விளையாட்ட போனிச்சு. நம்மளுடைய டீம் எல்லாமே பார்க்காம மாறிடும். நீ மெசேஜ் கால் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டு கூட எதுவும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரிபிள் டீமன்ஸா இருந்தவனுங்க இப்போ ரொம்ப ஆர்வம் ஆயிட்டானுங்க அவங்க கூட விளையாடுறதுனால. ஏன்னா டாப் லெவலான பிளேயர்ஸ் கூட விளையாட போறாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் கிட்ட போகிறாங்க அவங்களும். அப்போ அவங்களுடைய டீமுடைய பேர் வந்து மோமோயாமா டாண்டலியன்ஸா. ஃபுரியாஷி ட்ரிபிள்ஸ் நீங்க இந்த இடத்துல இருக்கவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ஒரே மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்களா டேய். பரவாயில்ல உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அவங்கள பத்தி தெரியாதான். சரி காஸ்மோஸ் நீங்க ரெடியா கேமுக்கு? சரி இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நான் இந்த இடத்துக்கு வரேன். அது வரைக்கும் இவங்க கூட விளையாடிட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க ஓகேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட மேட்ச் ஆரம்பிக்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மெசேஜ் கிட்ட பெரிய பிரச்சனை சொல்லிட்டு ஒருத்தையும் வரா. என்னாச்சு வந்து பாருங்க. வந்து பார்த்தா 11க்கு 4 முறையில தான் அவங்களை விட்டு வச்சிருக்கானுங்க அந்த காஸ்மோஸ் டீமை. நம்ம ஆளுங்க 11 கோலை போட்டிருக்கானுங்க. 11 கோலா? ஆமா மேட்ச் ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே இவங்க 11 கோலை போட்டிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு கோல் போட்டிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா அந்த ட்ரிபிள் டீமன்ஸ் சொல்ல போறவங்க அவனுக்கு ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிளேயர்ஸ் எல்லாமே பிரமாதமா விளையாடுறாங்க. நம்ம ஹீரோ ஒன்று பக்கம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணு. எரிக்கு அதுக்கப்புறம் நல்லா விளையாட பெரியான அந்த ட்ரிபிள் டீமன்ஸ்ல பார்த்தா அடிப்பான் பாருங்க ஷூட். அது கோல் போயிடும். மேட்ச் முடிஞ்சது. சரி போதும் வாங்க. அதுக்கப்புறம் மெசாக்கி கூப்பிட்டு இவங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்க 3 பேரும் பிரமாதமா விளையாடுங்க. மெசாக்கி இவங்க கூட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. ப்ளீஸ் நாங்க உங்க கூட சேர்ந்து நாங்க விளையாடணும்னு ஆசைப்படுறோம். அப்ப சொன்ன மாதிரி நீங்க ஒத்துக்கோங்க. அவன் சொல்றது உண்மைதான். நாங்க இந்த இடத்துக்கு இப்போ விளையாட்டுக்கு வந்ததுக்கு ஒத்துக்கிறதுக்கான காரணமே உங்க கூட நாங்க விளையாட போறோம்ன்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான். இதுக்காக நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? இதுல நாங்க உங்களுடைய அமெரிக்கா கூட நீங்க விளையாடப்போ அந்த மேட்ச் நாங்க எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணோம். அதன் அடிப்படையில் தான் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். நாங்க யூத் டீம் இப்போ ரெடியா இருக்கோம். நீங்க கொஞ்சம் கூட எங்களை சின்ன பசங்க நினைச்சு கம்மியா டேலண்ட் கொண்டு விளையாடாதீங்க. உங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸோட விளையாடுங்க. இது சீரியஸா இருக்கும் இந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி டீமன் நம்பர் 1 கேட்கறான். சரி ஓகே காஸ்மோசி ஓரளவுக்கு நல்லா விளையாடி ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அடுத்த கூட பெரிய பெரிய லெவலில் நீங்க வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய மேட்ச் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் மற்ற ரோசா டீம் கூட இருக்கிற அந்த மேட்ச்ல பார்த்தோம் நம்ம எரிக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்க நம்ம பெரிய அண்ணனுக்கு பால் அனுப்பேன். அப்ப பாலை பிடிச்சி கோலை போடலான்னு பார்ப்போம். ஆனா அடுத்த செகண்ட் மிஸ்ஸாக்கி வந்துட்டு கோல் பாலை எடுத்துருவாங்க. அவங்க பிரமாதம் பா. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கேற்ற பழைய பால் அவங்க கைடியா இருக்க ஃபுல் அட்வான்டேஜே பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் டீமுக்கு தான். மெசாக்கினால தான் அந்த இடத்துல அந்த டீமை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா விளையாடி ஜெயிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா தோத்து போக ஆரம்பிக்கிறாங்க. கோல் எல்லாமே அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்க இருந்தாலுமே விட்டு கொடுக்காம இருக்கேன். ட்ரிபிள் டென்னிஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க இப்படியே போச்சுன்னா மேட்ச் முடியாது. நம்ம வேற விதமா ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும்னு. இதனால ஹீரோ கிட்ட கத்துறானுங்க. டேய் உன்னுடைய ப்ரெடிக்ஷனை கொடுக்கலான்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே நம்மளால இன்னும் வின் பண்ண முடியும். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்த கடமை பார்த்தா நடு தம்பியும் டேய் நம்மளுடைய பிளான் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 3 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தன்னுடைய ஹேர்ஸ்டைல மாத்தினே இருக்கானுங்க. ஏன்னா 3 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதுக்கேற்ற திரும்ப ஆரம்பிக்க இப்போ பார்த்தா 3 பேரும் ஒருத்தரே டார்கெட் பண்ண கன்ஃபியூஷன்ல சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆப்பனன்ட். எதுக்கும் இதனால கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பால் எடுக்க டிஃபென்ஸ்ல ஒருத்தன உதவி பண்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோல் மட்டும் தான் போடுவாங்க. கோல் போட்டுமா இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதுப்பா. அதுக்கப்புறம் திரும்பி மேட்ச் ஆரம்பிக்கிறதுல ரோஸ் அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிக்க மெசாக்கி பார்த்தா இப்போ என்னதான் அவனுங்க பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு சூற விடுறான். என்ன வேர்ல்டு லெவல் பிளேயர்னா சும்மா கிடையாது. அசால்ட்டா அதுக்கப்புறம் அவங்க கோல் போட ஆரம்பிக்கிறாங்க. மேட்ச் முடிஞ்சதுல பார்த்தாலும் பாருங்க தோத்துட்டாங்க. நாங்க தோத்துட்டாங்க 8-1 முறையில் நீங்க ஜெயிச்சிங்க. உண்மைதான். ஆனா அது பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நீங்க போட்டு எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த லெவல் உங்களுக்கு பத்தல. இன்னும் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இருந்தாலுமே தோத்துட்டுமே. இருந்தாலுமே நீங்க 3 பேரும் பிரமாதமா விளையாடுங்க. யாரையும் இந்த இடத்துல குறை சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவங்க மனசு காரத்துல பேச. ப்ளீஸ் இப்பயாச்சும் எங்களுக்கு வந்து கோச்சாருங்க. போட்டா அதை கேட்க முடியாது அவங்க கிட்ட. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸா இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதனா ஒரு இன்ஜுரி ஆகுற முதல்ல தான் ஃபியூச்சர்ல மேபி அவங்க கோச்சா வர முடியும். அவன் சொல்றதும் உண்மைதான். அடைச்சேன் எங்களுக்கு இருக்கிற கோச் எங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக தான் நாங்க விளையாடுறதே நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் இவன் சொன்னான்னு பேர்ல வந்தா இப்படி
இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எரிக்கா அவங்களுடைய புதிய டீமோடைய போஸ்டர் எல்லாமே காமிச்சு அறிமுகப்படுத்துறான். பரவாயில்ல இப்படி இருக்க டீம் இன்னமும் நல்லா வளர்த்துவீங்க, கண்டிப்பா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஆளுங்களா நீங்க வர போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் மற்ற ட்ரெயின்ல எல்லாரும் நிம்மதியா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருந்தாலுமே வாங்கடா இதுக்கப்புறம் நம்ம நல்லா டோர்னமெண்ட்டுக்காக பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம், இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு பெஸ்ட் டீம், இன்னும் ஒரு 3 பிளேயர்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச போதும்டா. அதுக்கப்புறம் நடு தம்பியும் ஆனா ஷோ நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்லலையே இந்த மாதிரி இதுக்கப்புறமா நான் தொடர்ச்சி அவங்க கூட விளையாட போறேன்னு. என்னடா ஆமா என்னுடைய கோல் என்னன்னா இப்போதைக்கு அவங்க கூட விளையாடணும்னு நினைச்சேன், ஜெயிக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஜெயிக்க முடியல, ஜெயிச்சிருந்தா வேணா தொடர்ச்சி விளையாடி இருக்கலாம், சரி விட பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல சாக்கருக்கு கத்து கொடுக்குறேன் கோச் இருக்காம நாங்க எந்த ஒரு டீம்லயும் ஜாயின் பண்ண மாட்டோம், அதனால இப்போதைக்கு நாங்களும் போறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த 3ன்றவனுங்களும் ஆமாண்டா எங்களுக்கும் இதுக்கப்புறம் வர முடியாது, எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப. எரிக்காவும் இங்க பாரு நமக்கு ஒரு ப்ராப்பரான கோச் கிடைக்கிற வரைக்கும் இப்படிதான் நடக்கும், அதனால எனக்கும் வேலை இருக்கு நான் அப்புறமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்ப. என்னடா என்ன மட்டும் தனிமரமா விட்டு போறீங்க, நான் தான் இந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருங்க சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க வேலை நாலேஜ் பண்ணுங்க, அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். சரிங்க சமைச்சோட இந்த வீடியோ முடிச்சுப்பா.